இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் 41வது வசனத்தை நாம் தியானித்து இயேசு கிறிஸ்து யார், நம்முடைய இரட்சகர் யார் என்று சொல்லி அவரது உரிமை பாராட்டல்கள் எவைகளெல்லாம் என்று சொல்லி யோவான் தன்னுடைய சுவிசேஷ நூலிலே எழுதியிருக்கிறதை குறித்து நாம் தியானிக்கலாம். அவரது உரிமை பாராட்டல்கள் எவைகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இங்கே என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதை நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து என்று பார்க்கிறோம். முதலில் இயேசு என்ன உரிமை பாராட்டுகிறார்? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். என் சித்தத்தின்படி வரல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பிலிப்பு இயேசுவினிடத்தில் ஒரு முறை எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று கேட்டபொழுது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசினதை பார்க்கிறோம். ஆதி நாட்களிலே ஜனங்கள் பிதா பேசியபோது அவருடைய சத்தத்தை மாத்திரமே கேட்டார்கள். பிதாவினுடைய கிரியைகள், அவருடைய மகத்துவ செயல்களை கண்ணார கண்டார்கள். ஆனாலும் அவர் முகமுகமாய் பார்க்காதபடியினாலே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற காரியத்திலே அவர்கள் கொஞ்சம் பின்வாங்கி போனவர்களாகவே காணப்பட்டார்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தார், அந்நிய காரியமாக அதை எண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அவரை ஒரு பட்சிக்கிற அக்கினியாக, அவரை ஒரு எரிச்சலுள்ள தேவனாகத்தான் பார்த்தார்களே ஒழிய 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தபடியினாலே பிதாவினுடைய உண்மையான அந்த சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் அழிப்பதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவராக பிதாவினுடைய சுபாவத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறவராக காண்பிக்கிறதை அவர் இங்கே உரிமை பாராட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனுமில்லை என்று இங்கே யோவான் எழுதுகிறார். யோவான் 16:27-28 நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். முதல் உரிமை பாராட்டல் வானத்தில் இருந்து நான் இறங்கி வந்தேன். பிதாவினுடைய இயல்புகளை, அவருடைய சுபாவங்களை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய தயவை மனிதர்களுக்கு காட்டும்படியாக வந்தேன் என்று சொல்லித்தான் இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய அன்பை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சபையின் நாட்களிலே இருக்கக்கூடிய நமக்கு எத்தனை நேசம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், மோசேயை ஆண்டவர் தேவனுடைய தாசன் என்றே அழைக்கிறதை பார்க்கிறோம். என்னாகமும் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தன்னுடைய ஒரே மகனை பலிபீடத்தில் வைத்த ஆபிரகாமையும் தாசன் என்று தான் அழைக்கிறார். சங்கீதம் 105:5 பார்க்கிறோம். 10 பிள்ளைகளையும் சாகிறதற்கு கொடுத்த யோபுவையும் ஆண்டவர் தாசன் என்று தான் அழைக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவரோடு கூட போராடி மேற்கொண்ட யாக்கோபையும் ஆண்டவர் தாசன் என்று தான் அழைக்கிறார். ஏசாயா 44:1 பார்க்கிறோம். இருதயத்திற்கு ஏற்ற தாவீதையும் ஆண்டவர் தாசன் என்று தான் அழைக்கிறார். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வேலைக்காரன் என்று அழைக்கிறார். ஆனால் நமக்கு சபையிலே உறுப்பினர்களாக மாற்றப்பட்டு மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட உரிமை கிடைத்திருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்மளை பிள்ளைகளாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.
தேவனை பிதா என்று அழைக்கிற ஒரு உரிமையை தந்து நமக்குள்ளாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் நமக்குள்ளாக தந்திருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்திலே வறந்தவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று முதல் உரிமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருள் பாவத்துக்கும் மரணத்திற்கும் இழப்புக்கும் கதியற்ற நிலைமைக்கும் சாத்தானுக்கும் நரகிற்கும் ஒரு குறியீடாக ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஒளியே தேவனுக்கும் மகிழ்ச்சிக்கும் தூய்மைக்கும் பரலோகிற்கும் சாவாமைக்கும் ஒரு குறியீடாக ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இதோ பாவமான உலகில் தோன்றிய தேவ கதிரவன் என்று சொல்லி தன்னை அவர் அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாவ இருளால் தடுமாறி கிடக்கும் உலகில் நிலையான வழிநடத்துதலை வழங்கும்படியாக நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 1:12-13 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து லூக்கா 1:78-79 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது. அருணோதயம் ஒரு விடியல் நம்மை சந்தித்திருக்கிறது என்று லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். உலகத்திற்கு ஒளியாக தன்னை உரிமை பாராட்டுகிற இயேசுவை நாம் பார்க்கிறோம். அவர் பாவ இருளில் தடுமாறி கிடக்கிற நமக்கு ஒரு நித்திய வழிநடத்துதலை வழங்கும்படியாக நமக்காக வந்திருக்கிறார். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யோவான் 10:9 நானே வாசல் என்று இயேசு உரிமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இவர் பரலோகத்திற்கு வெளிச்சத்திற்கு சுதந்திரத்திற்கு பிதாவிடம் செல்கிறதற்கு ஒரு நித்தியமான வாசல் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10:11 சொல்லுகிறார். கூலிக்காக வேலை செய்பவர்கள் ஆபத்தில் ஓடிவிடுவார்கள். நல்ல மேய்ப்பனின் பண்பு ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பது. இதோ ஜனங்களுக்காக மரித்த ஒரே மனுஷர் என்று யோவான் 11:50 பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமையாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் என்று பார்க்கிறோம். மார்க்கு 10:45 அநேகருக்காக மரித்த ஒரே மனுஷகுமாரன் என்று பார்க்கிறோம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்காகவும் மரித்த ஒருவர் என்று 2 கொரிந்தியர் 5:14 பார்க்கிறோம். எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க மக்களை நன்றாக மேய்த்து இறுதியாக நித்தியம் வரை தோளில் சுமக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை உரிமை பாராட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அனைத்து உயிர்களுக்கும் நான் தான் ஆண்டவர். யோவான் 11:25 இந்த உரிமை பாராட்டுதலை இயேசு சொல்லுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்துட்டோம், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலை தரும்படியாக மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். மனிதனின் பாவத்தினுடைய பங்கு மரணம், ஜீவனற்ற நிலைமை. இவரோ மனிதனுக்காக மரணத்தை வென்று மனிதர்களின் ஜீவனாக மாறினார் என்று இயேசு தன்னை குறித்து அவர் இங்கே உரிமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 சொல்லுகிறதை பார்க்கிறோம். வழி சத்தியம் ஜீவன் என்றால் பிதாவிடம் செல்லுகிற ஒரே வழி. கோடிக்கணக்கான மைல் தூரத்தில் உள்ள பரலோகத்திற்கு ஒரே பாதை நாதா. வானத்தையும் பூமியையும் தொடுகிற ஒரு ஏணி நாதா. அவரும் அவர் வார்த்தையுமே சத்தியம். பாவத்தால் அவர்கள் மரிக்கும் பொழுது
தமது ஜீவனையே ஜீவனாக கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவராக இங்கே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யோவான் 6:35, 41, 48, 51 ஜீவ அப்பம் நானே, உலக வாழ்வுக்கு நம்ம சாப்பிடணும், அதற்கு உலக பிரகாரமான அப்பம் தேவை. நிலையான ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையானவர் அவர்தான். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ஆறுதல், அவருடைய ஐசுவரியம்தான். மரித்து கிடக்கிற நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக பிற்கப்பட வந்த ஒரு அப்பமாக கல்வாரி சிலுவையில் நமக்காக பிற்கப்பட்டவராக அவர் தொங்கினதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நான் மெய்யான திராட்சை செடி என்று யோவான் 15:1 சொல்கிறாரு. மனித ஜீவனுக்கும் நற்பண்புகளுக்கும் ஊற்றும் உறைவிடமானவர் என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் இன்றி எதுவுமே இல்லை. அவர் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் கொடிகள். பிதா திராட்சை தோட்டக்காரர். கொடியானது அந்த செடியில் நிலைத்திருந்தால் அதனுடைய வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவர்களாய் நாம் வாழ முடியும் என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து நான் மெய்யான திராட்சை செடி என்று உரிமை பாராட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 12:41 யோனாவை விட பெரியவர், 12:42 சாலமோனை விட பெரியவர், மத்தேயு 12:6 தேவாலயத்தை விட பெரியவர், யோவான் 8:58 ஆபிரகாமை விட பெரியவர், தீர்க்கதரிசிகளை விட பெரியவர், உன்னத தீர்க்கராக அவர் இருக்கிறார், ராஜாக்களை விட பெரியவர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், தேவாலயத்தை விட பெரியவர், அவர் தேவனாக இருக்கிறார், ஆபிரகாமை விட பெரியவர், மனுக்குலத்தின் சிருஷ்டிகராக அவர் இருக்கிறார், அனைத்திலும் பெரியவர், தேவ தூதர்களை விட பெரியவர் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக மத அறிஞர்களை விட, இன்றைக்கு மோசேயை விட அவர் பெரியவராக, எல்லாவற்றிற்கும் முந்தினவராக, வானங்களில் பெரியவராக, ஏன் பரலோகத்திலே பெரியவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து உரிமை பாராட்டுகிற காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இரட்சகர் வானத்திலிருந்து இறங்கி வந்து பிதாவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, பிதாவை நமக்கு காண்பிக்கும்படியாக, உலகத்திற்கு ஒளியாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வாசலாக, நல்ல மெய்ப்பனாக, நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக, வழியும் சத்தியமும் ஜீவனுமாக, ஜீவ அப்பமாக, மெய்யான திராட்சை செடியாக, பெரியவராக இருந்து நம்மை வழிநடத்துகிறதற்கு அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தை அண்டிக் கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.